الحمد لله الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تأكلوا أموالكم بينكم بالباطل وتدلوا بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس والحج. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நேசர்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரிய கிருபையினால் அருளினால் சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை வரிசையாக தெளிவாக பார்த்து வருகிறோம். அதிலும் குறிப்பாக நாம் ஓர் ஆயத்துகளாக கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் 187 ஆயத்துகளை முடித்துவிட்டு 188வது ஆயத்திலிருந்து 195வது ஆயத்து வரைக்கும் இந்த பாடத்திலே காண இருக்கிறோம். قال الله تعالى ولا تأكلوا أموالكم بينكم بالباطل إلى وأحسنوا إن الله يحب المحسنين. 188வது ஆயத்தின் ஆரம்பம் ولا تأكلوا أموالكم بينكم بالباطل. அதன் முடிவு 195ல் வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன் என்ற ஆயத்தோடு முடிகிறது. இப்போ இது சம்பந்தமான விளக்கங்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க போகிறோம். வழக்கமாக கிதாபுடைய ஆசிரியர் தன்னுடைய அந்த நடைமுறைக்கு ஏற்ப ஆரம்பமாக அல் முனாசபத் என்று கூறப்படக்கூடிய அந்த தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருவார். தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை கொண்டு வருவது வழக்கம். அந்த அடிப்படையிலே இங்கும் அதைத்தான் பார்க்க போகிறோம். நாம் இங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆயத் யஸ்அலூனக அனில் அஹில்லா, உங்களிடம் பிறையை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். அப்போ இது பாடத்தினுடைய எண்ணிக்கை அடிப்படையிலே இந்த பாடம் 261. அப்போ 261வது பாடமாக இருக்கிறது. தொடர்பு என்னன்னு சொன்னால், நம்ம தொடர்பு என்ன கொடுத்துருக்கோம்? நோன்பும் பிறையும். இந்த பாடத்திற்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன? நோன்பும் பிறையும். இப்போ நம்ம தொடர்பு தான் பார்க்க போகிறோம். தொடர்பு என்றால் என்ன? அல் முனாசபத். கிதாபுடைய ஆசிரியர் முதலாவதாக ஆரம்பமாக கொண்டு வரக்கூடிய விஷயம் முனாசபத், அதாவது தொடர்பு. இந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய உள்ள ஆயத்துகளுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை தான் இங்கே நாம் காணப்போகிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நோன்பும் பிறையும் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம்? இந்த பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ இதில் நோன்பும் பிறையும்னா என்ன அப்படின்னு சொன்னால், பொதுவாக நோன்பு சம்பந்தமான விஷயங்களை பற்றி சென்ற பாடங்களில் பார்த்தோம். நோன்புடைய சட்டங்கள் சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இங்கே நோன்பினுடைய அடிப்படை அம்சம், நோன்பை முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் அது பிறையாக இருக்கிறது. அது பிறையின் மூலம்தான் நோன்பை நாம் முடிவு செய்யும். அஃப்திரு லிருயத்திஹி சூமு லிருயத்திஹி வஃப்திரு லிருயத்திஹி. பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹதீஸ் நம் கண் முன்னால் இருக்கிறது. அப்போ அந்த பிறையை பார்ப்பது என்பது மிக முக்கியமான விஷயம். பிறைக்கும் நோன்புக்கும் மத்தியில் ஒரு தொடர்பு இருக்கிறது. எனவே இதுவும் ஒரு தொடர்பாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் கிதாபுடைய ஆசிரியர் இந்த ஆயத்துகளுக்கு உள்ள முனாசபத் என்று சொல்லப்படக்கூடிய தொடர்பை பற்றி பேச இருக்கிறார். வழக்கமாக நாம் இந்த அல் முனாசபத் தொடர்பை சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு முறை அந்த ஆயத்துகளுடைய தர்ஜுமாவை நாம் தெளிவாக படித்து விடுவோம். தர்ஜுமாவை தெளிவாக, ஒட்டுமொத்த தர்ஜுமாவை, வார்த்தை வார்த்தையாக அல்ல, மாறாக ஒட்டுமொத்த தர்ஜுமாவுடைய ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு சொன்னதற்கு பின்பாக இதற்கு முந்தைய ஆயத்தில் உள்ள தர்ஜுமாவுடைய அந்த நிலை, அந்த ரெண்டுக்கும் மத்தியில் ஒரு ஒப்பீடு செய்து கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து சொல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் இங்கும் நாம் இன்ஷா அல்லாஹ்
ஆரம்பமாக தர்ஜுமாவை கொண்டு வருகிறோம். ஆம், இதனுடைய ஒவ்வொரு ஆயத்தினுடைய தர்ஜுமாவையும் மொழிபெயர்ப்பையும் அதை இன்ஷா அல்லாஹ் பாடம் நடத்தும் பொழுது கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கிறதற்கேற்ப ஒவ்வொரு ஆயத்துகளையும் அதனுடைய வார்த்தை அர்த்தங்களோடு தெளிவாக இன்ஷா அல்லாஹ் உள்ளே நாம் விளக்குவோம். இங்கு ஒரு தர்ஜுமாவை ஒட்டுமொத்த ஒரு சுருக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கு தர்ஜுமா உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. கவனியுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். மேலும் உங்களுக்கிடையில் ஒருவர் மற்றவரின் பொருளை தவறான முறையில் உண்ணாதீர்கள். துதுலு பிஹா இலல் ஹுக்காம். உங்கள் வாதம் பொய்யானதென நீங்கள் அறிந்திருந்தும் இதர மனிதர்களின் பொருட்களில் எதையும் பாவமான வழியில் அநியாயமாக லஞ்சம் கொடுத்து அபகரித்து கொள்ள அதிகாரிகளிடம் செல்லாதீர்கள். وتتلو بها إلى الحكام لتأكلوا فريقا من أموال الناس بالإثم وأنتم تعلمون. يسألونك عن الأهلة. நபியே, மாதந்தோறும் பிறந்து வளர்ந்து தேயும் பிறைகளை பற்றி உம்மிடம் கேட்கிறார்கள். குல் ஹிய மவாக்கீத்து லின்னாசி வல் ஹஜ்ஜி. அவை மனிதர்களுக்கு ஒவ்வொரு மாதத்தையும் ஹஜ்ஜுடைய காலங்களையும் அறிவிக்கக்கூடியவை. வலைசல் பிர்ரு பி அன் தஅத்துல் புயூத மின் லுஹூரிஹா வலாக்கின் அல் பிர்ர மன் இத்தகா. மேலும் நம்பிக்கையாளர்களே, இஹ்ராம் கட்டிய நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் பின்புறமாக வந்து விடுவதனால் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டீர்கள். எனினும் எவர் அல்லாவிற்கு பயந்து நடக்கிறாரோ அவரே நல்லவர். ஃபஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். அதனால் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு அவற்றின் தலைவாசல்களின் வழியாக வாருங்கள். அல்லாஹ்வுக்கு பயந்தும் நடந்து கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். வகாத்திலு ஃபீ சபீலில்லாஹி அல்லதீன யுகாத்திலூனகும் வலா தஅதது. உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்டோரை அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்களும் எதிர்த்து போர் புரியுங்கள், ஆனால் நீங்கள் அத்துமீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன். ஏனென்றால் நிச்சயமாக அல்லாஹ் அத்துமீறுபவர்களை நேசிப்பதில்லை. வக்துலூஹும் ஹைசு ஸகிஃப்துமூஹும் வஅக்ரிஜூஹும் மின் ஹைசு அக்ரஜூக்கும் வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல். ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள். உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறு நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் செய்யும் கலகம் கொலைகளை விட மிக கொடியது. வலா துகாத்திலூஹும் இன்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீ. அவர்களில் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரை நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். வயின் காத்தலூக்கும் ஃபக்துலூஹும் கதாலிக்க ஜஸா உல் காஃபிரீன். அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள். அந்த நிராகரிப்பவர்களுக்கு உரிய கூலி இப்படித்தான். ஃபைனின் தஹு ஃபைன் அல்லாஹ கஃபூருர் ரஹீம். இதன் பின்னர் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது விலகி கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் ஆவான். வகாத்திலுஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்து வ யகூன தீனு லில்லாஹ். இஸ்லாமிற்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹுடைய மார்க்கம் உறுதியாக நிலைபெறும் வரை அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள். ஃபைனின் தஹு ஃபலா உதுவான இல்லா அலல் லாலிமீன். ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகி கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு. அநியாயம் செய்பவர்களை தவிர மற்றவர்கள் மீது அறவே அத்துமீறக்கூடாது. அஷ்ஷஹருல் ஹராமு பிஷ்ஷஹரில் ஹராமி வல் ஹுருமாத்து கிசாஸ். போர் செய்வது தடுக்கப்பட்டுள்ள ரஜப், துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் ஆகிய சிறப்புற்ற மாதங்களுக்கு சிறப்புற்ற மாதங்களே ஈடாகும். ஆகவே சிறப்புகளுக்கு சமமான ஈடு உண்டு. அதனால் எவரேனும் உமனி அத்ததா அலைக்கும் ஃபஅத்தது அலைஹி பிமிஸ்லி மா அத்ததா அலைக்கும். ஆகவே அதனால் எவரேனும் உங்கள் மீது வரம்பு மீறி அம்மாதங்களில் போருக்கு வந்தால் அவர் வரம்பு மீறிய விதமே நீங்களும் அவர் மீது வரம்பு மீறி போருக்கு செல்லுங்கள். வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்த மாதங்களில் போரை ஆரம்பம் செய்யாது இருந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் இறையச்சமுடையவர்களுடன் இருக்கிறான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். வஅன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹி வலா துல்கு பிஐதீக்கும் இல தஹ்லுகதி. நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தாராளமாக செலவு செய்யுங்கள்.
அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாது உங்களை நீங்களே ஆபத்திற்குள்ளாக்கி கொள்ளாதீர்கள். வஹ்சினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன். பிறருக்கு உதவியும் நன்மையும் செய்யுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் பிறருக்கு நன்மை செய்பவர்களை நேசிக்கின்றான். இது இந்த ஆயத்துகளுடைய தர்ஜுமா. இங்கு ஏறத்தாழ 9 ஆயத்துகள் சம்பந்தமாக கொண்டு வரப்பட்டிருக்கு. 9 ஆயத்துகள், அதாவது 188 195 வரைக்கும் 9 ஆயத்துகள் சம்பந்தமாக இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய அர்த்தங்கள், தர்ஜுமாக்கள் 3 4 8 ஆயத்துகள் சம்பந்தமாக பேசப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய தர்ஜுமாவை மேலோட்டமாக நாம் பார்த்து விட்டோம். இன்ஷா அல்லாஹ் உள்ளே பாடம் நடத்தும் பொழுது ஒவ்வொரு ஆயத்திற்குரிய தனித்தனி தர்ஜுமாவை நாம் உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்வோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஆயத்திலேயும் அதற்குரிய அந்த தர்ஜுமா எது தேவையோ வார்த்தைகள் அர்த்தத்தோடு இன்ஷா அல்லாஹ் தர்ஜுமா உங்களுக்கு உள்ளே நடத்தப்படும். இப்பொழுது வாருங்கள், முனாசபத் சம்பந்தமாக கிதாபுடைய ஆசிரியர் அவர்கள் என்ன விஷயத்தை கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் அதன் மூலம் விவரங்களை தெரிந்து கொள்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قال الله تعالى. அல்லாஹு தாலா கூறுகிறான், வலா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்திலி. வலா தஅகுலு, நீங்கள் சாப்பிடாதீர்கள், அம்வாலக்கும் உங்களுடைய பொருட்களை, பைனக்கும் உங்களுக்கு மத்தியிலே, பில் பாத்திலி பாத்திலான முறையிலே, பாத்திலான முறையிலே நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்று ஆரம்பமாக கூடிய 188வது ஆயத். அது முடியுது எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா 195. வஹ்சினு, நன்மைகளை செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நிச்சயமாக அல்லாஹு தாலா உபகாரம் செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான், விரும்புகிறான். சரி, அல் முனாசபத், இந்த இடத்துல தொடர்பு, கனெக்ஷன் என்ன, சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்க்க போகிறோம். லம்மா பையன தஆலா பில் ஆயாத்தி சாபிகதி அஹ்காம ஸியாமி. லம்மா பையன தாலா, அல்லாஹு தாலா விலக்கி கூறிய பொழுது, பில் ஆயாத்தி சாபிகதி, முந்திய ஆயத்துகளிலே, முன் சென்ற ஆயத்துகளிலே அல்லாஹு தாலா விலக்கி கூறினான். எதை? அஹ்காம சியாமி, சியாமுடைய சட்டங்களை. நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக ஆகக்கூடும் என்பதாக சொன்னார். அடுத்து ஐயாம மஅதூதாத், நோன்பு எவர்கள் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருக்கிறார்களோ, மன்கானமின்கும் மரீதன் அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர். உடல்நிலை சரியில்லை அல்லது நோயாளியாக இருக்கிறார் அல்லது பிரயாணத்தில் இருந்தால் அவர் வேறு நாட்களில், இதுவல்லாத வேறு நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்பதாக சொல்லப்பட்டது. சரி, அடுத்து அதோட இன்னொரு சட்டம் சொல்லப்பட்டுச்சு, வஅலல்லதீன யுத்தீகூனஹு, எவர்கள் நோன்பு வைக்க சக்தி பெற்றிருக்கிறார்கள், ஆனாலும் எப்படி, கடுமையான சிரமத்துடன், எல்லையில்லா கஷ்டத்துடன் நோன்பு வைக்க வேண்டும். உதாரணமா ஷேஹூஹத், அதாவது வயோதிகம் ஆயிடுச்சு, வயோதிகத்தின் காரணமாக அவரால் நோன்பு நோற்பது மிக 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 சிரமம். அப்படிப்பட்ட நிலையில் அவர் நோன்பு வைத்தால் சிரமத்தோடு தான் நோன்பு வைக்கணும். அல்லது லாஃபின், அல்லது பலகீனம், கடுமையான உடல்ல பலகீனம் இருக்கு, இந்த நிலையில ஒரு நோன்பு வச்சாருன்னு சொன்னா பலகீனத்தோட கஷ்டத்தோட தான் நோன்பு வைக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு ஃபிதியா கொடுக்கட்டும் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. டெய்லி ஒவ்வொரு நாளும் அதற்குரிய பிணையத்தொகை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்டு அந்த ஆயத்துகளில் தெளிவான விளக்கங்கள் பேசப்பட்டது. அதோட உங்களுக்கு ரமதானுடைய மாதம் வந்துட்டா நோன்பு வைங்க என்பதாக சொல்லி திரும்ப அந்த ஆயத்தை என்ன செஞ்சா அல்லாஹ், ஏன்னா எங்க நஸ்குடைய சந்தேகம் வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி வேறு மாதங்களில் நோன்பு வைப்பது கடமை, விட்டு நோன்புகளை கதா செய்வது அவசியம் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டி அந்த ஆயத்தை ஃபஇத்தத்து மின் ஐயாமின் உஹர் என்றதை 2 முறை 2 இடங்கள் எல்லாம் என்ன செஞ்சான், தெளிவாக சொல்லி காண்பித்தான். சரி, அதனுடைய கடைசியில நோன்புடைய சட்டங்கள்ல முதல்ல ஆரம்ப காலத்துல மகரிபிலிருந்து இஷா வரைக்கும் தான், அதாவது சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, அதே போல ஜிமா செய்யறதுக்கு அனுமதி இருந்துச்சு. அப்படி யாரும் தூங்கிட்டாங்க இஷா முடிச்சுட்டுன்னு சொன்னா அதில் அவங்களுக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. குறிப்பாக இஷாக்கு பிறகு ஜிமா செய்த சில சஹாபாக்கள், அதில் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபாக்களுக்கு இது போன்ற நிலைகள் ஏற்பட்டதுனால அவங்க பயந்து போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் ரொம்ப தவறு செஞ்சுட்டோன்னு சொல்லி புலம்புனாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா, வஹில்ல லக்கும்,
லைலத்த சியாமி ரஃபஸு இலா நிசாயிக்கும் ஹுன்ன லிபாசுல்லக்கும் வான்தும் லிபாசுல்லஹுன் அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தஹ்தானுன அன்ஃபுசக்கும் ஃபதாப அலைக்கும் வாஃபா அன்கும் என்பதாக சொல்லிட்டான். அவல்லான பாஷிருஹுன்ன வபதஹு மா கதபல்லாஹு லக்கும். இப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்துச்சு, நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு, நீங்கள் என்ன செய்யுங்க? முபாஷரா செய்யுங்க, ஜிமா செய்யுங்க. ஆனால் நீங்கள் ஏற்கனவே இப்போ முன்னாடி தடை செய்யப்பட்டிருக்கும் போது நீங்கள் செய்தீங்க, அது உங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொண்ட பெரிய அநியாயம் தான். இருந்தாலும் அதை அல்லாஹ் மன்னிச்சுட்டான், இப்போ உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டான். அப்போ அபாஹலில் முஃமினீன், மூமின்களுக்கு அல்லாஹ்வுத்தாலா அனுமதி கொடுத்து விட்டான். அல் இஸ்திம்தா பித் தஆமி, உணவை கொண்டு அவர்கள் புசிப்பதற்கு, சுகம் பெறுவதற்கு, அனுபவிப்பதற்கு, ஷராபி, குடிப்பது, அதாவது நோன்பு திறந்ததுக்கு பின்னாடி மகரிபிலிருந்து மறுநாள் சஹர் வரைக்கும் என்ன செய்யலாம்? அந்த இரவுகளில் தாராளமாக அவர் எந்த நேரம் வேண்டுமானாலும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஷராபி, எதை வேண்டுமானாலும், அதாவது எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர்கள் தண்ணீரோ அல்லது ஹலாலான பானங்களை தாராளமாக குடித்து கொள்ளலாம். அங்கே ஹலாலான உணவை சாப்பிட்டு கொள்ளலாம், ஹலாலான பானங்களை சாப்பிட்டு குடித்து கொள்ளலாம். நிக்காஹ், இன்னும் நிக்காஹ் என்பது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜிமா என்ற அர்த்தத்தில் வருது. அப்போ ஜிமாவையும் அவர்கள் செய்து கொள்ளலாம். ஃபி லயாலிய ரமதான, ரமதானுடைய இரவுகளிலே. அப்போ ரமதானுடைய இரவுகளிலே இவைகள் எல்லாம் தடுக்கப்பட்டிருந்தது ஒரு காலம். ஜிமா செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது, அதாவது ஹலாலான பானங்களையோ அல்லது உணவுகளையோ சாப்பிடவும் குடிக்கவும் கூடாது என்பதாக தடை செய்யப்பட்டிருந்தது. அது இப்பொழுது உங்களுக்கு அனுமதியாக வழங்கப்பட்டு விட்டது. இதில் ரமதானுடைய இரவு காலங்களிலே. சரி, அக்கபஹு, இப்போ அல்லாஹ் அதற்கு பின்னால் தொடர்கிறான். பின் நஹி, தடை செய்வதை கொண்டு. அன் அக்லில் அம்வாலி, பொருட்களை சாப்பிடுவதை விட்டும், பிகைரி ஹக்கின், அடுத்தவருடைய பொருளை அநியாயமான முறையில் எந்தவித உரிமையும் இல்லாமல் அடுத்தவருடைய பொருளை அபகரித்து சாப்பிடுவதை விட்டு அல்லாஹு தாலா தடை, அவர் சாப்பிடுவது தடை செய்யப்பட்டது என்ற விஷயத்தை கொண்டு அடுத்த ஆயத்துகளிலே தொடர்கிறார். அன்னல் முஸ்லிம, நிச்சயமாக முஸ்லிம், அன்னல் முஸ்லிம் என்றால் முஸ்லிம் என்பன் லா யஸிஹு லஹு, அவருக்கு கூடாது, அவருக்கு சரியாகாது, அவர் சுகம் பெறுவதற்கு, பில் மாலி, பொருளை கொண்டு, பில் மாலில் ஹராமி, ஹராமான, அதாவது விலக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட அந்த பொருட்களை கொண்டு ஒரு முஸ்லீமானவர் அதன் மூலம் தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்வதோ, அதன் மூலம் சாப்பிடுவதோ, அதன் மூலம் ஆடை அணிவதோ, அதன் மூலம் எந்தவித உபயோகமும், தனக்கு தேவையான எந்த பிரயோஜனத்தையும் அடைந்து கொள்வது கூடவே கூடாது. ஹராமான பொருளின் மூலமாக எந்த விதமான பயனையும் அடைவது முஸ்லீமுக்கு கூடாது, சரியாகாது. லா ஃபி லயாலி ரமதான வலா கைரி, இது ரமதானுடைய இரவுகளில் மட்டும் அல்லன்னு இல்லை, எல்லா நாள்லையும். லா ஃபி லயாலி ரமதான், ரமதானுடைய இரவுகளிலேயும் இது போன்ற ஹராமான பொருட்களை கொண்டு அவர் பிரயோஜனம் பெறக்கூடாது, பயனடையக்கூடாது, அதை பயன்படுத்தக்கூடாது. வலா கைரி, ரமதானுடைய காலம் அல்லாத இரவுகளிலேயும் பகல்களிலேயும் ஹராமான பொருளை கொண்டு எந்த விதமான பயனையும் எந்த விதமான சுகத்தையும் அவர்கள் அனுபவிக்க கூடாது என்பதை அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அவ்வாறு ஒரு முஸ்லிமிற்கு இதை கொண்டு எந்தவித பயனையும் அடைவது ஒருபோதும் சரியாகாது, கூடாது, தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. நஹியாக இருக்கிறது, தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. வலம்மா கான ஹதீசு சியாமி எத்தசிலு பிருயத்தில் ஹிலாலி, வலிமா கான ஹதீசு சியாமி, சியாமுடைய ஹதீஸ் எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ, சியாமுடைய நோன்பினுடைய ஹதீஸ், வலிமா கான ஹதீசு சியாமி, சியாமுடைய நோன்பினுடைய ஹதீஸ் எந்த ஒன்று ஆகியிருக்கிறதோ, எத்தசிலு தொடர்புடையதாக, அவலம்மா கான ஹதீசு சியாமி, நோன்புடைய இந்த பேச்சானது பேச்சுக்கள் ஆகியிருந்த போது, எத்தசிலு தொடர்புடையதாக, பிருயத்தில் ஹிலாலி, அதாவது பிறை பார்ப்பதை கொண்டு தொடர்புடையதாக நோன்புடைய அந்த ஹதீஸ் ஆகியிருந்த பொழுது, அப்போ பிறை பார்ப்பதற்கும் நோன்பிற்கும் பெரிய தொடர்பு இருக்குது. இந்த ஹதீஸை நம்ம கொண்டு வந்தோம். சூமு லிருயத்திஹி அஃப்திரு லிருயத்திஹி, பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள் என்பதாக சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. பிறையை பார்த்தா நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்தா நோன்பு விடணும். அப்போ சொல்லப்படுது இந்த இடத்துல. அப்போ பிறையுடைய அந்த நோன்புடைய விஷயமானது பிறையை பார்ப்பதை கொண்டு தொடர்பு இருக்கிறது என்ற விஷயம் ஆகியிருந்த போது, அப்போ பிறை பார்ப்பதன் மூலமே
பிறை பார்ப்பதோடு தொடர்புடையதாக நோன்புடைய ஹதீஸ் ஆகியிருந்த பொழுது வஹாதா இவை மா யுஹர்ரிக்கு ஃபின் நுஃபூசி, அதாவது உள்ளங்களிலே நப்சுகளிலே ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. ஹாத்திர சுவாலி, அப்போ இந்த இடத்துல என்னது, மா யுஹர்ரிக்கு எந்த ஒன்று கிளப்பி விடுகிறதோ, பின் நுஃபூசி உள்ளத்தில் எண்ணங்களில், ஹாத்திர சுவாலி அதாவது கேள்வியினுடைய அந்த ஒரு விஷயத்தை, கேள்வியினுடைய ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறது. அனில் அஹில்லா, இதை பற்றி பிறையை பற்றிய கேள்வியினுடைய அந்த தூண்டுதலை நப்சிற்கு என்ன செய்யுது, இது ஏற்படுத்தி விடுகிறது, ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சரி, ஜாத்தில் ஆயாத்துல் கரீமத்து, அப்போ இந்த மாதிரி என்னது, பிறை பற்றிய கேள்விகளை உள்ளத்தில் நப்சில் ஏற்படுத்தக்கூடியதாக இந்த ஆயத்துகள் இருக்கிறது என்பது தெரியுது. அபு ஜாத்தில் ஆயத்துல் கரீமத்து, அப்போ இந்த சங்கையான ஆயத்துகள் வந்துள்ளது. தபையன விளக்கக்கூடியதாக, அன்னல் அஹில்லத்தை நிச்சயமாக பிறைகள் என்பது மவாக்கீத் நேரம் குறிக்கப்பட்டவைகளாக இருக்கிறது. இபாதாத்தின் நாஸ், மக்களுடைய இபாதத் வணக்கங்களுக்காக வேண்டி நேரம் குறிக்கப்பட்ட விஷயங்களாக இந்த பிறை ஆகியிருக்கிறது. கிறிஸ்யாமி நோன்பிலேயும் சரி, வசாயிரி அன்வாயில் இபாதாத்தி, வசாயிரி அன்வாயில் இபாதா குர்பாத்தி, வசாயிரி அன்வாயில் குர்பாத்தினா நெருக்கமான இபாதத்துடைய விஷயங்கள் அனைத்து வகைகளிலும் உள்ள எல்லா விஷயங்களும் நோன்பில் என்ன செய்யப்பட்டிருக்கு, மக்களுக்கு இபாதத் செய்வதற்காக வேண்டி அந்த பிறை எனது நேரம் குறிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. இந்த பிறைங்கிறது நேரம் காட்டுறதுக்காக, எதுக்காக வேண்டி, எல்லா இபாதத்துகள், எல்லா விதமான வணக்கங்கள், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய இபாதத்துகள் எல்லாம் செய்வதற்குரிய ஒரு வழியை நேரம் காட்டக்கூடியதாக பிறை இருக்கிறது. அப்போ அதனால தான் என்னது, இந்த இடத்துல நோன்பை பற்றி பேசினதுக்கு பிறகு பிறையை பற்றி பேசப்படுகிறது. ஏன்னா நோன்புக்கும் பிறைக்கும் சம்மந்தம், பிறையை பார்த்து தான் என்ன செய்ய முடியும், நோன்பை நொறுக்க முடியும், நோன்பை வைக்க முடியும். பிறையை பார்க்காம நோன்பு வைப்பது என்பது சரியாகாது. அப்போ அதனால என்ன சொல்றாங்க, பிறைக்கும் இந்த நோன்புடைய நாட்களுக்கும் மத்தியில் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. பிறைக்கும் நோன்புடைய நாட்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறதுனால இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நோன்புடைய சட்டங்களை சொன்னதற்கு பின்பாக, நோன்புடைய சட்டங்களை தெளிவாக சொன்னதற்கு பின்பாக அல்லாஹு தஆலா இதை கொண்டு வருகிறான், பிறையுடைய விஷயத்தை கொண்டு வருகிறான். எஸ் அலுவனக்க அனில் அஹில்லா குல் ஹிய மவாகித்து லின்னாஸ், மக்கள் உங்களிடம் பிறையை பற்றி கேட்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு பதில் சொல்லுங்கள். அது ஹஜ்ஜுக்கு, அதாவது மக்களுக்கு நேரத்தை இபாதத்துக்காக வேண்டி நேரம் குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்கிறத சொல்லுங்க. இது தான் மக்களுக்கு ஹஜ்ஜிக்காக இருக்கட்டும், உமராக்கா இருக்கட்டும், மக்களுக்கு என்ன செய்யுங்க, அதை எடுத்து சொல்லுங்க என்பதாக அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எடுத்து சொல்றோம். அப்போ அசல் என்னது, பிறைங்கிறது நோன்புடைய அசல் ஃபண்டமெண்டலாக இருக்குது. அதனால அதை பற்றி இங்கே பேசப்படுது. அதோட இன்னொரு விஷயம் இங்கே சேர்த்துருக்கான். என்னன்னு சொன்னால், அதாவது அந்த உணவை பற்றி சொல்லப்பட்டுச்சு, துவாவை பற்றி சொல்லப்பட்டுச்சு, நோன்பை பற்றி சொல்லப்பட்டுச்சு. அப்போ நோன்புல துவா ஏற்றுக்கொள்ளப்படும் இது போன்ற விஷயங்கள் இருக்குதுன்னா அதில் என்ன கலந்துடக்கூடாது, ஹராமான விஷயங்கள் எந்த நிலையிலும் கலந்து விடக்கூடாது. ஹராமான விஷயங்கள் கலந்துச்சுன்னு சொன்னால் இந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது சந்தேகமாயிரும். அப்போ ரமதானுடைய காலங்களில் குறிப்பாக அந்த இரவுகளில் எதை தடை செய்யப்பட்டுச்சு, அது அனுமதி கொடுக்கப்படுது. அதெல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னால், மக்களுடைய பொருட்களை அநியாயமான முறையில் எந்தவித ஆதாயமும் இல்லாமல், எந்தவித சரியான காரணமும் இல்லாமல் அநியாயமான முறையில் என்ன செய்யக்கூடாது, எடுத்து சாப்பிட்றது ஹராம் என்பதை என்ன செய்யப்படுது, இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு விளக்கி காட்டப்படுகிறது. அப்போ இதான் சென்ற ஆயத்துகளுக்கும் இந்த ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள ஒரு தொடர்பாக, தெளிவான ஒரு தொடர்பாக கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு விளக்கி கூறியிருக்கிறார். சென்ற ஆயத்தில் நோன்புகள் சம்பந்தமான சட்டங்கள் வந்துச்சு. அதில் அதே மாதிரி கடைசியில் ஒரு விஷயத்தை ஹராம் ஹலாலாக்கிட்டான். அது என்ன, இரவு நேரத்தில் ஜிமா செஞ்சு கொள்ளலாம். அப்போ அதே ஹராமாக்குனதை இன்னொரு விஷயத்த சொல்கிறான், இரவு நீங்கள் அடுத்தவங்களுடைய பொருளை ஹலாலாக நினைத்து சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அதை அல்லாஹ் தடுத்துட்டான். சரி, அடுத்து நோன்புடைய விஷயத்த சொல்லும்போது அங்கே நோன்புக்கும் பிறைக்கும் ஒரு பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறதுனால நோன்புக்கு அந்த அந்த இடத்துல பிறையுடைய விஷயத்தை அல்லாஹ் சொன்னா தெளிவான எடுத்து கூறிவிட்டான். எனவே நமக்கு இதன் மூலம் அல்லாஹ்வுடைய கலாமை விளங்கக்கூடிய, அதில் ஹிக்மத்துகளை புரியக்கூடிய, அதில் ஒவ்வொரு நுணுக்கங்களையும் தெரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.